வணக்கம் நண்பர்களே, இது நம்ம ஏரியா யூடியூப் சேனல். நம்ம ஜல்லிக்கட்டுக்கும் எருதாட்டத்துக்கும் காலை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த காளையை வளர்த்துறது பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பசங்க அவங்க அந்த வீடியோவில் இருக்கிற 3 பேரும் தான். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே காளை வளர்க்கணும்னு ஒரு ஆர்வம். அதனால் காளை கேட்டானுங்க. நான் கண்ணுக்குட்டியாக வாங்கி கொடுத்தேன். அது கண்ணுக்குட்டிலேருந்து அவனுக்கு 3 பேர் தான் பராமரிச்சுட்டு வரானுங்க. அதுக்கு தேவையான தீவனம் எல்லாமே அவனுங்களே ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் சாயங்காலம் அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து இப்போ நம்ம காலையை பிடிச்சிட்டு ஏரிக்கு நீச்சல் பயிற்சிக்காக போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக காளையை ஏரிக்கு கூட்டு வந்துட்டோம். வாங்க இப்போ நம்ம காளையை நீச்சலுக்கு பழகலாம். பொதுவாக மாடு தண்ணியில் இறங்க பயப்படும். நாம் தான் அதுக்கு தண்ணியில் இறங்க கற்றுக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகி விடணும். நண்பர்களே, ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் காலை தண்ணியில் இறங்க பயப்படும். பார்த்தீங்கன்னா இப்போ காலை பாருங்க, அதுவாகவே தானாகவே நீச்சல் அடித்து மேலே கரைக்கி வரும். அப்புறம் மாட்டை மண்ணு குத்த விடுவோம். இதனால் பார்த்தீங்கன்னா மாட்டோட முதுகெலும்பு வலுவடையும். அதனால் பார்த்தீங்கன்னா காலை சுறுசுறுப்பாகவும் நல்லா வலுவாகவும் இருக்கும். குத்துற பயிற்சி பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணுக்குட்டிலேருந்தே நம்ம பழகணும். பார்த்தீங்கன்னா ஒரு மண் உட்டைக்கிட்ட கொண்டு போய் கட்டிட்டோம்னா அது அப்போலேருந்தே அதுக்கு கொஞ்சம் கோவம் வர மாதிரி பண்ணி ட்ரைனிங் கொடுத்தா தான் சின்ன வயசுலேருந்தே அந்த பக்குவம் வரும். நம்ம பெரிய காளையெல்லாம் வாங்கி இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து தான் இந்த காளையை தயார் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாடு இந்த மாதிரி மண்ணு குத்துறதை பார்த்துட்டு நாம் அது ஏதோ கொடுமை பண்ணுறதா நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா மாடோட அந்த ஆக்ரோஷத்தை அந்த மாதிரி தான் காட்டும். அது மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதுனால தான் ஜல்லிக்கட்டுலேயும் எருதாட்டத்துலேயும் காலை தன்னோட
முழு சக்தியோட ஈடுபாடு காட்ட முடியும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பண்ண சம்பவம் இந்த ஊர்ல ஒரு சரித்திரமா மாறிச்சு. அதனால என்ன கொல்ல திசைக்கு ஒரு எதிரி தினம் தினம் முளைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம ஏரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.